ஹலோ guys, இந்த வீடியோவில் TCS NQT and IPயில் கேட்ட ஒரு சிம்பிளான ஜாவா ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் எத்தனை வவல் இருக்குது, எத்தனை கான்சனன்ட் இருக்குது அண்ட் எத்தனை டிஜிட் இருக்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை வவல் இருக்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காக V அண்ட் எத்தனை கான்சனன்ட் இருக்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காக C அண்ட் எத்தனை டிஜிட் இருக்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காக D ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த யூசர் வந்து நம்ம கிட்ட சென்டென்ஸாக தான் கொடுப்பாங்க. சென்டென்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் டேட்டா டைப்பில் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்த யூசர் கிட்ட இன்புட் அவங்களுக்கு ஜாவாவில் வந்து ஸ்கேனர் கிளாஸில் எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கால் பண்ணும்போது யூசர் எனக்கு ஸ்ட்ரிங்கா வந்து இன்புட் வாங்கிடும். இப்போ ஏல வந்து யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறேன்னா அந்த ஏன்ற ஸ்ட்ரிங் இருக்குல்ல அதோட 0th indexல இருந்து லாஸ்ட் index வரைக்கும் டிராவர்ஸ் பண்ண போறேன். அதுக்காக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். ஃபார் int i வந்து 0th indexல இருந்து லாஸ்ட் index வரைக்கும் டிராவர்ஸ் ஆகும். லாஸ்ட் index எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதோட லென்த் வரைக்கும் நம்ம டிராவர்ஸ் பண்ணிட்டா போதும். அதோட லாஸ்ட் index வரைக்கும் நம்ம டிராவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் வந்து 0th indexல இருந்து லாஸ்ட் index வரைக்கும் டிராவர்ஸ் ஆகும். அப்படி டிராவர்ஸ் ஆகும்போது ஒரு இண்டெக்ஸா அது பாயிண்ட் பண்ணிட்டே போகும் இல்லையா. ஸோ அந்த கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்காக நான் கேர்னு ஒன்று வச்சுக்கிறேன். கேர் ch அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இப்போ கரண்டா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க கேரக்டரை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போனா தான் நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டா இல்லை வந்து அது வவ்வலான்னு செக் பண்ண முடியும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு கேரக்டர் ட்ராவல்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு கேரக்டராக இதில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வரும். அந்த கேரக்டர் வந்து டிஜிட்டான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். இஃப் அதுக்கு வந்து கேரக்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கேரக்டர்ன்ற கிளாஸ்க்குள்ளே இஸ் டிஜிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் அந்த கேரக்டர் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா அது டிஜிட்டாக இருந்துச்சுன்னா டியை வந்து ப்ளஸ் பண்ணு, டிஜிட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லைனா இது வந்து ஒரு டிஜிட்டாக இல்லைனா அது என்னவா அர்த்தம், ஒன்று வந்து வவ்வலாக இருக்கும் இல்லைனா அது கான்சனண்ட்டாக இருக்கும். ஸோ எல்ஸ் இஃப் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஸ்ட்ரிங்கை ஒன்று ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இதோட பேர் வந்து வவ்வல்னு வச்சுக்க போகிறேன். இதுக்குள்ளே AEIOU போத் அப்பர் அண்ட் லோயர் கேஸில் இருக்கிற வவல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது இந்த கேரக்டர் வந்து ஒன்று டிஜிட் ஆயிருந்துச்சுன்னா டி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படி டிஜிட் இல்லையா அடுத்து என்ன பண்ணும், இந்த கேரக்டர் வந்து இந்த வவல்ன்ற ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு வவலாக இருக்கும், அப்படி இல்லைனா அது ஒரு கான்சனண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஃப் இந்த வவல்ன்ற ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நீங்கள் அந்த கேரக்டர் உள்ள பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா அது எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி அந்த ஸ்ட்ரிங்கில் இல்லையா -1ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ -1 இல்லைனா அது கண்டிப்பாக அந்த இண்டெக்ஸ் அந்த ஸ்ட்ரிங்குள்ளே இந்த கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு வவ்வலாக இருக்கும். ஸோ வியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணேன். அப்படி இல்லைனா நம்ம டேரெக்டாக அது கான்சனன்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட முடியாது. இன்னொரு கேஸ் இருக்குது. அது என்னன்னா பிகாஸ் நம்ம ஸ்ட்ரிங் அவங்க வந்து ஒரு சென்டென்ஸாக கொடுப்பாங்க. சென்டென்ஸில் எம்டி அந்த ஒரு ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கும், அதையும் வந்து கவுண்ட் பண்ணும். ஸோ அதுக்காக இஃப் கேரக்டர் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்பேஸாக இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுறோம். அப்படி எம்டி ஸ்பேஸாக இருந்துச்சு, எம்டி ஸ்பேஸாக இல்லைனா அது கண்டிப்பாக வவ்வலாக தான் இருக்கும். அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுன்றதை நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டாக செக் பண்ணுறோம், டிஜிட் இல்லையா, வவ்வலான்னு செக் பண்ணுறோம், வவ்வலும் இல்லையா, அது எம்டி ஸ்பேஸாக செக் பண்ணுறோம். அது எம்டி ஸ்பேஸாக இல்லைனா அது கண்டிப்பாக கான்சனண்ட்டாக தான் இருக்கும். கான்சனண்ட்டை ப்ளஸ் பண்ணுறோம், கடைசியில் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஹாய் ராம் 1 2 3. இப்போ நான் போடும்போது 2 வவல் 3 கான்சனன்ட் 3 டிஜிட் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு.